Hi friends, welcome to Rainbow channel. இப்போ இந்த வீடியோல பார்க்க போது சிம்பிளான ஒரு வால் டெக்கர் தான் செய்ய போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை தேவைப்படும். இது வந்து ஒரு Dress box இது மாதிரி வேஸ்டான அட்டை வீட்ல ஏதாச்சும் இருந்துச்சுனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கான யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே வந்து ஒட்டுறது நியூஸ் பேப்பர் வச்சு ஒட்டி அது மேலே வந்து பெயிண்ட் பண்ண போறோம். அதுக்கு தேவையான ஒரு நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் சிசர், அப்புறம் ஃபெவிகால், அப்புறம் வாட்டர் பெயிண்ட் வேணும். பெயிண்ட் பண்ண போறோம். குட்டீஸை விட்டு பெயிண்ட் பண்ண போறோம். இது லாக்டவுன்னால வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்ஜின் பண்ணியிருக்கேன். இந்த அட்டையை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட போகிறேன். எனக்கு ட்ரா பண்ண தேவையான ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த அட்டையை வந்து ஒரு 3 பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ அளவுலாம் கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக வெட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்டையில் வந்து நியூஸ் பேப்பர்லாம் ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபெவிகால் எல்லா கார்னர்லேயும் வந்து ஒட்டிக்கலாம். சென்டர்லேயே சும்மா கொஞ்சம் லைட்டாக அப்பி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து ஒட்டிட்டேன். நியூஸ் பேப்பர் வந்து பிக்சர் இல்லாத நியூஸ் பேப்பர் ஒட்டிக்கிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இமேஜ் இல்லாமல் ஒட்டினீங்கன்னா தான் நம்ம வரைகிற இமேஜ் வந்து லுக்காக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 கார்னர்லேயும் லைட்டாக கட் பண்ணி விட்டு அதை மடித்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதேமாதிரி 2 அட்டையை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அட்டையில் வந்து நம்ம பேப்பர்ஸ்லாம் ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டின பிறகு அது மேலே வந்து நம்ம இமேஜ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான இமேஜ் தான் வரைய போகிறேன். குட்டீஸ் வந்து கலர் அடிக்கிறனால அவங்க ஏற்ற மாதிரி சின்னதாக வரைய போகிறேன். இப்போ வந்து ஒரு கடல்லேருந்து அப்படியாக வந்து சூரியன் வந்து உதிக்கிற மாதிரி, அதில் வந்து ஒரு பேர்டு வந்து ஒரு பூவை தூக்கிட்டு போகிற மாதிரி அது பண்ண போகிறேன். இந்த இமேஜ் வந்து வரைஞ்சிக்கலாம். பென்சிலில் வரைஞ்சிட்டு மேலே வந்து ஸ்கெட்சில் வந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கலரிங் கொடுக்கலாம். இது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு சிம்பிளாகவும் செய்ய முடியும். அவங்களும் நல்லா டைம் பாஸ் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அழகாக வந்து வால் ஹேங்கையும் வந்து மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவுட்லைனில் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்சிங் கொடுத்துக்கலாம். பிளாக் கலரில் வந்து பெயிண்டில் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து எல்லோ கலர் வந்து சூரியனுக்கு வந்து கொடுக்குறாங்க. அழகாக ஒரு கிளாத் வச்சு அழகாக டச்சப் பண்ணியிருக்கான். ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் வரும், ரொம்ப அடிக்கல. கீழே வந்து இப்போ தண்ணிக்கு வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட்லாம் அடிச்சாச்சு. இது வந்து காய வைக்கலாம். வாட்டர் பெயிண்ட்னா கொஞ்சம் காய விட்டு அடுத்து அடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்டர் வந்து பிளாக் கலரில் வந்து கொடுக்குறேன். பெயிண்ட் வந்து லைட்டாக அடிச்சு விட அப்போ கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு அழகான வால் டெக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டபுள் சைஸ் ரெட்டப் அட்டாச் பண்ணி செவுத்துல வந்து ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாலில் வந்து ஒட்டுறதுக்காக டபுள் சைஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அது கார்னர் ஒட்டிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அழகாக வந்து ஒட்டிடலாம். இப்போ வாலில் வந்து ஒட்டிட்டேன். ஒரு இமேஜ் ஒட்டியாச்சு. அது கீழே வந்து அதுக்கு ஈவனாக அந்த இமேஜ் வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாலில் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியாச்சு. இப்போ அழகான ஒரு வால் டெக்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக வீட்டில் இருக்க வேஸ்ட்டான ஒரு திங்ஸை வச்சு எவ்வளோ அழகான ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you for watching.